தெரியும் விஷயம்ல. இந்த மாதிரி உங்க போன் மூலமா நீங்க வேர்ல்ட்ல எங்கிருந்து வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் இந்த வீடியோல பண்ண போறோம். இது பார்ட் 1. பார்ட் 2 என்ன பண்ண போறோம்னா, ஓகே கூகுள் டர்ன் ஆஃப் பேக்ரவுண்ட் லைட். ஓகே கூகுள் டர்ன் ஆன் பேக்ரவுண்ட் லைட். இந்த மாதிரி நீங்க சொன்னோன்னே கூகுள் ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணணும். இது வேர்ல்ட்ல எங்கேருந்து வேணா பண்ணலாம். இங்க ஒரு வைஃபை இருக்கணும், போன்ல ஒரு நெட் இருக்கணும். ஓகே, இது நம்ம எப்படி செய்யணும் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ரிலே மாடியூலும் ESP8266 எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணலாம். நான் அப்படியே மொத்தமாக எல்லா வயரும் ப்ளக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ப்ளக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ரிலே மாடியூலோட IN1லேருந்து D3க்கு தந்துடுங்க. இப்போ ரிலே மாடியூலோட IN2லேருந்து D4 எடுத்தாங்க. இப்போ ரிலே மாடியூலோட IN3 எடுத்துகிட்டு போயிட்டு D5ல போயிட்டாங்க. இப்போ ரிலே மாடியூலோட IN4 எடுத்துகிட்டு போயிட்டு D6ல தாங்க. இப்போ ரிலே மாடியூலோட கிரவுண்ட்லேருந்து ESP8266ஓட கிரவுண்டில் கொடுத்துக்கோங்க. ரிலே மாடியூலோட +5 வோல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ESP8266ஓட VCCயில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. VCCயும் +5 வோல்ட்டும் ஒரே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிளிங்க் ப்ராஜெக்ட் பண்ணலாம். நம்ம இது நான் கனெக்ட் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிளிங்க் ஆப் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். போன மெயில் லாகின் பண்ண சொல்லலாம். அதில் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிஃபிகேஷன் கோட் கிடைக்கும். அது வந்து கோடுக்கு தேவைப்படும். அதனால நீங்கள் அதை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பேர் தந்துட்டு ESP8266 அதுக்கப்புறம் பட்டன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 4 பட்டன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் போயிட்டு GPO0 கொடுத்துக்கோங்க. GPO0னா D2ன்னு அர்த்தம். இது வந்து ஆர்டினோ பின்ஸ்ன்னு நினைக்கிறதுனால இது வேறு இது இருக்கும். அதோட டயக்ராமாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். இப்போ செகண்ட் பட்டன் GPO2. இப்போ இது நீங்கள் GPO14 தந்துக்கோங்க. இப்போ 4வது GPO12. ஓரதுக்கும் நீங்கள் நேம் வச்சுக்கலாம். இது பேர் நான் ஃபேனுன்னு வைக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த பின்னில் வந்து நீங்கள் ஃபேனை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து நான் என்னோடய ரூமில் இருக்க எல்லா லைட்ஸ்க்கும் நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த பேர் வேணால் வச்சுக்கலாம். உங்கள் பேர் கூட ஒரு லைட்டு, இந்த ஃபேனுக்கு கூட உங்கள் பேர் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து நேம்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் ஸ்விட்சுன்னு மாற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து 101 இருக்க இடத்துல 1010 எல்லா இடத்துலையும் மாற்றிக்கோங்க. உங்களுக்கு அப்படி வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் இப்படி மாற்ற வேணாம். சில நேரம் தப்பாக ஒர்க் ஆச்சுன்னா மாற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஆஃபில் இருக்குமா ஆன் ஆகுது, ஆன் இருக்குன்னு ஆஃப் ஆகுதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ தப்பாக தந்துருக்குன்னு அர்த்தம். இது நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இது போட்டுக்கோங்க, உங்களுக்கு சரியாயிடும். அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளிங்க் இது முடிச்சாச்சு. வேணும் நீங்கள் கலர்ஸ் கூட வச்சுக்கலாம் உங்கள் பட்டனுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கோடிங் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆர்டினோ ஐடி ஆப் போய் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் இருக்கும். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் அந்த ஆப் ஓப்பன் ஆனோன்னே. இல்லை இந்த ஆப்பில் போயிட்டு முதல்ல ஃபைல் போய்க்கோங்க. ஃபைலுக்கு போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போய்க்கோங்க. ப்ரிஃபரன்சஸ் போனோன்னே நீங்கள் அந்த இடத்துல நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த இது தந்திருப்பேன். இது நீங்கள் அப்படியே அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து போர்ட் மேனேஜருக்குள்ளே போயிருக்கேன். போர்ட் மேனேஜருக்குள்ளே போயிட்டு ESP8266 அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள்.
இதை வந்து நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க வெர்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிடுவோங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிருக்கனால நான் டவுன்லோட் பண்ணல. இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ESP8266 போர்டு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் GitHub லிங்க் தந்திருக்கேன். அதில் வந்து சோர்ஸ் பிளிங்க்ஸ் ரிலீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, அது எங்கே நீங்கள் சேவ் கொடுத்துருக்கீங்களோ அங்கே போய் எனக்கு வந்து டவுன்லோட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிற மாதிரி நான் ப்ரௌசரில் கொடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் வித் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே வந்து டூல்ஸ் லைப்ரரி 2 இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி டாக்குமெண்ட்ஸ் போய்க்கோங்க. டாக்குமெண்ட்ஸில் ஆர்டினோ டேட்டா அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டு நீங்கள் அப்படியே பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரியும் இன்க்ளூட் ஆகிடும். இது வந்து பிளிங்க் லைப்ரரி தான். இது போட்டால் தான் உங்களுக்கு பிளிங்க்கும் அதுக்கும் கண்ட்ரோல். நான் ஏற்கனவே கொடுத்தனால நான் வந்து டவுன்லோட் கேன்சல் கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸாம்பிள் போய்க்கோங்க. எக்ஸாம்பிளில் பிளிங்கில் போர்டு வைஃபை போய்க்கோங்க. அதில் ESP8266 சேனல் 1 அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கோட் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நீங்கள் வந்து 3 சேஞ்சஸ் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். முதல்ல வந்து உங்களோட ஆத்தர் ஐடி, இது வந்து ஆத்தன்டிஃபிகேஷன் கோட். இது வந்து எப்படி கிடைக்கும்னா, நீங்கள் பிளிங்கில் வந்து எந்த மெயிலில் லாகின் பண்ணிங்களோ அதில் வந்து உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அதை நீங்கள் காப்பி பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து உங்களோட ஒய்ஃபை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஹாட்ஸ்பாட் நேம் அது கொடுக்கணும். இப்போ உங்களோட ஒய்ஃபை அப்படின்னா ஹாட்ஸ்பாட் நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஒய்ஃபையோட நேம் அக்ஷித் லேப் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா பாஸ்வேர்டு உங்களுக்கு உங்களோட ஹாட்ஸ்பாட் அப்படின்னா உங்களோட ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு என்னவோ அந்த இடத்துல அது நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 சேஞ்சஸ் நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து போர்டு போய்க்கோங்க. போர்டில் போய் நோட் MCO அதை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு போர்டு செலக்ட் ஆகும். அப்புறமா நீங்கள் திருப்பி டூல்ஸ் போயிட்டு நீங்கள் போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணனால நான் இப்போ பண்ணல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்லோட் பட்டன் கொடுத்தோன்னா கம்பைல் ஆகும் ஸ்கெட்சு. இப்போ வந்து கம்பைல் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கம்பைல் ஆகிடும் உங்களுக்கு. உங்களுக்கு கம்பைல் ஆகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு கோட் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்லோடிங் சொல்லுது. டன் அப்லோடிங் வந்துச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டன் அப்லோடிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து சர்க்யூட் ப்ரோக்ராமிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபோன் மூலிமா பிளிங்கில் போயிட்டு நீங்கள் ஆன் ஆஃப் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிலேல இருக்க லைட் ஆன் ஆஃப் ஆகும். இப்போ நீங்கள் வீட்டில் லைட் போட்டிருக்கீங்கன்னா லைட்டில் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து இது முக்கியமாக அவங்க சொல்லணும். இப்போ வந்து நீங்கள் வீட்டில் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்விட்ச் போர்டில் கொடுக்க போகிறீங்க பெர்மனெண்ட்டாக அப்படின்னா வந்து அதுக்கு நீங்கள் வந்து 2-வே ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம். 2-வே ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ரிலே மாடியூல் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். அப்படிலாம் வந்து நான் 2-வே ஸ்விட்ச்க்கும் ரிலேக்கும் நான் எப்படி கனெக்ஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 3 வீடியோ போடுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே பண்ணால் நீங்கள் வீட்டில் யாராவது எலக்ட்ரிஷியனாக அவங்களை கூப்பிட்டு வந்து என்ன கனெக்ஷன் போட்டு காமிச்சிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாமல் இப்போ லாக்டவுனாக இருக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டில் நான் ப்ளக் கனெக்ட் பண்ணி வச்சுக்கேன். நீங்கள் பல்ப்லையும் ப்ளக் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரிலே எடுத்துக்கோங்க. ரிலேயில் இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இப்போ நார்மலாக வந்து ஸ்விட்ச் கனெக்ஷன் மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லைட்டில் இருக்க நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு ரிலேவோட நடுவில் இருக்க இதில் தந்துக்கோங்க. சேனல் 1ல நடுவில் இருக்குது. இப்போ வந்து உங்களோட ப்ளக்கை எடுத்துகிட்டு போய் ப்ளக்கில் வந்து நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நடுவில் தண்ட லெஃப்ட் பின், நடுவில் லெஃப்ட் பின் இருக்கும், அந்த பின்னில் தண்டுக்கோங்க.
இப்போ வந்து உங்கள்கிட்ட 2 பாசிட்டிவ் இருக்கும். அந்த 2 பாசிட்டிவும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் கரண்ட்டில் கனெக்ட் பண்ணும்போது பண்ணணும். இப்போ நான் ப்ளக்கில் போட்டு பண்ணியிருக்கேன், சேஃப்டி இஷ்யூ இருக்குனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுதான் ரிலே. நான் இந்த மாதிரி நான் மேலே அப்படியே ப்ளக் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சு அதில் வந்து நான் 5 வோல்ட்டில் நான் வந்து ESP8266 தந்திருக்கேன். மீன் அந்த ப்ளக் வந்து அந்த லைட்டோட ப்ளக்கு, அதை அப்படியே கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெமோ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன், ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருக்கேன். கரெக்டாக லைட் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து பண்ணுறேன். இப்போ வந்து அங்கே கதவு கிட்ட நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நான் பின்னாடி போகிறேன். ஆன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நான் இப்போ கடையில் போயிட்டு ஆன் பண்ண போகிறேன். நீங்கள் வேர்ல்டில் எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போதைக்கு என்னால் கடையில் போயிட்டு தான் ஆன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஃபோனில் வந்து ஸ்க்ரீன் ஷேர் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் வந்து என்னோட பிளிங்க் ஆப் பார்த்துக்கலாம். இப்போ நான் அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கடைக்கு போய் நான் செக் பண்ணுறேன். சைக்கிள் எடுக்க போறேன். சைக்கிள் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீக்கிரமா கடைக்கு போயிட்டு வந்துடலாம். நம்ம வந்து அப்படியே கடைக்கு போறோம். அங்க வந்து நான் பிரியாவை உட்கார சொல்லிருக்கேன். பிரியா கேக்குதா? அது கேக்குது. எல்லாமே மெசேஜ் அனுப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப கடைக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரீச் ஆயாச்சு. நம்ம இங்க இருந்து நம்மளோட பிளிங்க் ஆப்புக்கு நம்ம போய்க்கலாம். பிளிங்க் ஆப் போயிட்டு லைட் ஆன் பண்றோம். உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் வரும், ஏன்னா வீடியோஸ் தான் இப்படி இருக்கு. ஏன்னா வந்து ஃபோனுக்கும் கொஞ்சம் டிலே இருக்கும். கொஞ்சம் வந்து இப்போ திருப்பி ஆன் பண்றேன், திருப்பி ஆஃப் பண்றேன், ஆன் ஆஃப். இப்போ ஆன்லேயே இருக்கணும். இப்போ நான் வீட்டுக்கு போக போறேன். அதான் நான் வீட்டுக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுல எங்க கொண்டாட்டம் இருக்கும் வந்தாச்சு. இப்போ நான் என் ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போய் இப்போ வந்து ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்குன்னு நான் பார்க்க போறேன். இப்போ வந்து ஆன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. இதுல வந்து நான் ஒரே லைட் தான் கனெக்ட் பண்ணி காமிச்சேன். உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும், எத்தனை லைட் கனெக்ட் பண்ணணும். நான் வந்து காமிக்கும் போது நான் 4 சேனல் ரிலே வாங்கி நான் உங்களுக்கு காமிச்சேன். அதே நீங்க வந்து இன்னும் நிறைய பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க 10 சேனல் ரிலே வாங்கிக்கலாம். 10 சேனல் ரிலே வாங்கினா 10 இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே 20 சேனல் ரிலே கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 இது கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதில் வந்து நீங்கள் கரெக்டாக 12 வோல்ட் ரிலே 220 வோல்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வாங்கணும். அப்படின்னா வந்து உங்கள் ரிலே வந்து எரிஞ்சு போயிடும். நான் வந்து கீழே நான் வந்து அமேசான் லிங்க் தந்திருக்கேன். அதில் நான் உங்களுக்கு 5 சேனல் ரிலே அப்புறம் 10 சேனல் ரிலே தந்திருக்கேன். எது வேணுமோ நீங்கள் அது வாங்கிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சைடில் இருக்க நம்மளோட லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நம்மளோட ரோபோட் வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.